ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய மணி மார்க்கெட் மில்லியனர் ஒரிஜினல் சேனல் சில சஸ்பீஷியஸ் இன்ட்ரூடர்ஸால் மேனுப்புலேட் செய்யப்பட்டதுன்னு நேற்றே நான் சொன்னேன். அதை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். யூடியூப் வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் நம்மளுடைய பழைய சேனல் வந்து நடைமுறைக்கு வரும். அது வரைக்கும் இந்த டெம்பரவரி சேனலில் நான் டெய்லி மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ் இதில் அப்லோட் பண்ண சொல்லி நிறைய வியூவர்ஸ் கேட்குறீங்க. அது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. எதனால் அப்படின்னா, இதில் பழைய வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பழைய சேனல் ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா டூப்ளிகேட் வீடியோஸ்ன்ற பேரில் காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளே ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த டெய்லி மார்க்கெட் அப்டேட் வீடியோவை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பழைய சேனல் நமக்கு அவைலபிள் இல்லாததால் நிறைய பேர் வந்து வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றபடி உங்களுடைய கேள்விகளை வழக்கம் போல் டெய்லி மார்க்கெட் அப்டேட் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேற்றே பார்த்தோம். ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். வார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம். இதன் காரணமாக மிடில் ஈஸ்டில் தொடர்ந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. குளோபல் லெவலில் இது ஒரு முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது. அதனால் மார்க்கெட்டில் புதுசாக என்டர் ஆகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்ட்ராடே கையாளுறவங்களும் ரொம்ப கவனத்தில் இருக்கணும் அப்படின்னு நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆயில் ப்ரைஸ் மேன்மேலும் அதிகரிச்சிட்டு இருக்கு இந்த வார் பதற்றத்தால். அதுவும் இல்லாமல் செபியினுடைய புது கைட்லைன்ஸு அதை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு நேரம் இருந்தது அப்படின்னா இந்த வீக்கெண்டில் ஒரு தெளிவான ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். செபி வந்து முதல் கட்ட நடவடிக்கையாக வரக்கூடிய 20ஆம் தேதி நவம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த வீக்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸை வந்து ஒரு இண்டெக்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த வாரம் நேரம் இருக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட வீடியோ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் செக்மெண்ட்லையும் கொஞ்சம் வர்த்தகம் வந்து பெரிய அளவுக்கு பாதித்தது அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வார் பதற்றம் தணிந்தது அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப சுலபமாக ப்ரீவியஸ் லெவல்ஸ்க்கு வந்துடும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருந்து தான் இப்போ சரிவடைஞ்சிருக்கோம். புல் மார்க்கெட் நமக்கு எப்போ வேணாலும் திரும்பலாம். பட் இந்த குளோபல் ரெசிஷன் குளோபல் லெவலில் ஒரு பேனிக் சிச்சுவேஷன் இருக்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு இருப்போம். இன்றைக்கி வர்த்தகத்தில் நம்ம முக்கியமான மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 புள்ளிகள் கிட்ட ஒரு நெகட்டிவ். அதற்கப்புறம் வர்த்தகத்தின் நடுவில் 540 புள்ளிகள் கிட்ட இப்போ கீழ் நோக்கி நகர்ந்து மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கோம். கொஞ்சம் கவனத்தோடு இருப்போம். 3ஆம் தேதி மார்க்கெட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 3ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும் பொழுது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஓப்பன் ஆனது. முடிவடையும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 541 புள்ளிகள் நிஃப்டியும் 1769 புள்ளிகள் சென்செக்ஸ், நிஃப்டி பேங்க் 1077 புள்ளிகள் மிகப்பெரிய ஒரு ஃபாலாக இது கருதப்படுது. ஆல்மோஸ்ட் 2% மெயின் இண்டெக்ஸ் எல்லாம் இன்னைக்கு சரிவடைந்தது. முக்கியமான ஒரே காரணம் வார் சிச்சுவேஷன் தான். மற்றபடி வேறு எந்த தனிப்பட்ட காரணமும் கிடையாது. இந்திய பங்குச்சந்தையில் எந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் இல்லை. பட் குளோபல் லெவலில் செல்லர்ஸ், அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பணத்தை வெளியில் எடுக்கிறாங்க. அதன் காரணமாக ஒரு செல் ஆஃப். இன்றைக்கி வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இண்டெக்ஸும் க்ரீன்லேயே வர்த்தகம் ஆகலை. இது பெரிய அளவுக்கு சரிவடைந்தது. பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி துறை 4%, ஆட்டோமொபைல் 2.8%, ஆயில் அண்ட் கேஸ், பிரைவேட் செக்டர் பேங்க் இதெல்லாம் 2.5% மேலே சரிவடைந்தது. ஃபினான்ஷியல் செக்டரும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சரிவு. மற்றபடி மார்க்கெட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு நோ ட்ரேடிங் டேல தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு சொல்லி பங்குகளை வாங்க ஆர்வம் காட்ட வேண்டாம். எங்கே பாட்டம் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. அதனால் பொறுமையாக இருங்க. மார்க்கெட் கீழே இறங்கி மேலே ஏற ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் வந்தால் ஒழிய மார்க்கெட்டில் பங்குகளை வாங்க ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் விருப்பம் இருந்தால். இப்போ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 4 நாட்களில் ஒரு மிகப்பெரிய அளவு சரிஞ்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1000 புள்ளிகள் கிட்ட இப்போ நம்ம லாஸ்க்கு வந்தாச்சு. 26,200ங்கிற லெவலில் இருந்து இப்போ 25,200 மார்க்கெட்டில் ஒரு 1000 புள்ளிகள் ட்ராப் கிடச்சிருக்கு. நாளைக்கும் மார்க்கெட் நெகட்டிவ் ஆனது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வச்சிருக்கிறவர்கள் மட்டும் டாப் அப் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன அமௌண்ட்டை டாப் அப் பண்ணலாம். அதன் பிறகு 50 டே மூவிங் ஆவரேஜ் நமக்கு பக்கத்தில் இருக்குது. அதை சரிவடைஞ்சு கீழே போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் டாப் அப் பண்ணுறவங்க பண்ணலாம். அதனால் ஒரு ஃபுல்லாக கையில் வச்சுருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் போட வேண்டாம். ஒரு சின்ன அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்டில் நாளைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம்.
மற்றபடி போர்ட்ஃபோலியோ எல்லாம் நெகட்டிவ்ல இருக்குன்னு ஏகப்பட்ட வியூவர்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்கும் சகஜமான ஒரு விஷயம்தான். மார்க்கெட் இப்போ முக்கியமான லெவலான 20-டே மூவிங் ஆவரேஜில் இன்றைக்கி பிரேக் டவுன் நடந்து க்ளோசிங் வந்து கேண்டிலுக்கு கீழே இருக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான். அடுத்து மார்க்கெட்டுக்கு முக்கியமான லெவல், இன்னும் கொஞ்சம் நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு 25,067, ஒரு 25,050 அப்படிங்கிற லெவலில் ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குனது அப்படின்னா அடுத்து கண்டிப்பாக 24,000 வரைக்கும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்தோடு இருங்க. போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, ஒரு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க, இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா 1000 புள்ளிகள் தள்ளி ஒரு புட் ஆப்ஷனை வந்து ஹெட்ஜிங்காக நீங்கள் எடுத்து வைக்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் மேலே வந்ததுன்னா அது 0 ஆகும். அதற்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் மாதிரி செய்யலாம். மந்த்லி எக்ஸ்பைரி, அக்டோபர் மாதத்தினுடைய மந்த்லி எக்ஸ்பைரியை நீங்கள் அதுக்கு ஒரு பேஸாக எடுத்து பண்ணலாம். பட் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். நாளைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குனது அப்படின்னா இந்த 50-டே மூவிங் ஆவரேஜையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாக்ஸில் 200-டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகிற பங்குகளெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி அதற்கு அடுத்த நாள் கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் வரும்பொழுது எக்ஸிட் ஆகிக்குங்க. ரிவர்சல் பேட்டர்ன் வரும்பொழுது நம்ம எப்போ வேணாலும் திரும்ப வாங்கிக்கலாம். லாஸை தவிர்க்கிறதுக்கு இந்த 2 வழிகள், ஒன்று ஹெட்ஜிங் பண்ணுறது, இன்னொன்று 200-டே மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனால் அதிலிருந்து நம்ம வெளியில் எக்ஸிட் ஆகிறது. இது 2 தான் வழி. மற்றபடி உங்களுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய பங்குகளில் மெயின்டைன் பண்ணுங்கள் ஹோல்டிங்ஸை. இன்றைக்கி வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது 25,452, க்ளோசிங் 25,266. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 புள்ளிகள் கிட்ட கேப் இருக்குது. அதுவும் இல்லாமல் காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்கும் ஒரு 200 புள்ளி, அதெல்லாம் சேர்த்தணுன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் மார்க்கெட் 541 புள்ளிகள் கிட்ட சரிவடைஞ்சிருக்கு. சார்ட்டில் போயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணலாம். நிஃப்டியினுடைய 5 minutes சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோசிங் அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைத்தது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு 200 புள்ளிகள் கிட்ட நெகட்டிவில் ஓப்பன் ஆனோம். பட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன கேண்டில்லையே நெகட்டிவ்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆரம்பித்தது. அப்போது நம்மளுடைய பங்குச்சந்தை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெக்கவரி ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தாலும் இம்மீடியட்டாக ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்திலேயே பெரிய அளவுக்கு செல்லிங் வர ஆரம்பித்தது. இந்த ஃபஸ்ட்டு காலையில் இருக்கக்கூடிய அந்த ஏர்லி ட்ரேடில் ஒரு ரைஸ் இருந்தது. அதற்கப்புறம் மார்க்கெட் சரியாக ஆரம்பித்தது ஒன் டைரெக்ஷனலாக கீழே வந்து ஃபால் ஆனது அப்படின்னே சொல்லலாம். காலையில் மார்க்கெட் ரைசிங் பேட்டர்னில் வரும்பொழுது நம்மளுடைய அனலைசிஸில் இன்றைக்கி மெம்பர்ஸ் குரூப்பில் 25,610 பை அபோவ் லெவல். அது ட்ரிகர் ஆனது பிறகு ஒரு 23 புள்ளிகள் கிட்ட வரைக்கும் பாசிட்டிவ்க்கு போனது, 50% ப்ராஃபிட். அதனால் கீழே மறுபடி ரிவர்ஸ் ஆகும் பொழுது நோ ப்ராஃபிட் நோ லாஸில் எக்ஸிட் ஆகி வெளியில் வந்தாச்சு. இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராஃபிட் நோ லாஸ், ஃப்ளாட் டே. பட் அதற்கப்புறம் செல் பிலோ லெவல் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட். பட் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் மட்டும்தான் கணக்கு. பேங்க் நிஃப்டி எடுப்போம். பேங்க் நிஃப்டி காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் இருந்து. பேங்க் நிஃப்டிலையும் ரெக்கவரி இருந்தாலும் என்ட்ரி ஆகிற இடத்துல ரெக்கவரி இல்லை. அதன் பிறகு சரியாக ஆரம்பித்த பொழுது நம்மளுடைய அனாலிசிஸில் பேங்க் நிஃப்டி 52,350 அப்படிங்கிற லெவல் ட்ரிகர் ஆனது. ட்ரிகர் ஆன ஒரு 5லேருந்து 10 நிமிடத்திலேயே நமக்கு 100 புள்ளிகள் நம்மளுடைய லெவல்ஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ட்ரிகரும் ஆனது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டடி இன்றைக்கி நல்லா ஒர்க் அவுட் ஆனது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட், நோ ப்ராஃபிட் நோ லாஸில் ஸ்டடி முடிந்தது. நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். கவனமாக எல்லோரும் மார்க்கெட்டை பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு மார்க்கெட் புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருந்த பொழுது புதுசாக வந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்துருப்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் மார்க்கெட்டில் வரும். எப்பயுமே மார்க்கெட் ஃபால் ஆகும் பொழுது அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பொறுமையாக இருக்கிறவங்க காசு கையில் வச்சுருங்க. மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் பொழுது பணம் நம்ம உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம். நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ 25,266 நடுவில் சிக்னிஃபிகண்ட் லெவல்னால் 50-டே மூவிங் ஆவரேஜ் தான் இருக்குது. பட் நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கேமியோ மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணணும்னா 25,200 ஒரு 66 புள்ளிகள் கீழே ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். 25,200 ஒரு சப்போர்ட் லெவல், நம்ம ஒரு லைனை ட்ரா பண்ணுவோம். அதற்கு கீழே போகும் பட்சத்தில் நமக்கு 25,050 50-டே மூவிங் ஆவரேஜ் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு இடம். இது வந்து நம்ம நாளைக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக மானிட்டர் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனது அப்படின்னா மேலே ட்ரேடில் என்டர் ஆகாதீங்க. ஏன்னா மிகப்பெரிய கேண்டில் ரேஞ்சு நிறைய இருக்குது. ப்ரீவியஸ் டேவோட ஹையும் ரொம்ப தூரத்தில் இருக்குது. மூவிங் ஆவரேஜ்லையும் மிக தூரத்தில் இருக்கிறதால மார்க்கெட் நாளைக்கு ரைஸ் ஆனதுன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு வாட்ச் மோடில் மட்டும் இருப்போம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்னன்றதை டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம்.
டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20 கீழே தாண்டி 50-டே மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணியிருக்கு. நாளைக்கு வர்த்தகத்திற்கு 51,670 சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல். மார்க்கெட்டோட கண்டிஷன் நெகட்டிவில் இருக்கிறதால பாசிட்டிவில் மூவ் ஆகும் பொழுது என்ட்ரி வேண்டாம். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் அங்கங்கே ஒரு ரைஸ்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று குளோபல் நியூஸில் வந்து வார் பதற்றம் இல்லை, ஒரு சமாதான பேச்சோ இல்லை, ஃபர்தர் எஸ்கலேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்ததுன்னா மட்டும் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகும்பொழுது ஒரு ட்ரையல் பார்க்கலாம். இல்லைன்னா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு சாலிடு நியூஸ் நமக்கு வர்ற வரைக்கும். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் சில மார்க்கெட் வந்து விடுமுறையில் இருக்குது. மற்றபடி இன்றைக்கி ட்ரேடிங்கான மார்க்கெட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் ட்ரேட் ஆனது. நிக்காய் மட்டும் 1.9% உயர்வு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸு சரிவு. நாஸ்டாக் 3ஆம் தேதி இப்போதைக்கு நெகட்டிவில் தான் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. பட் கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் -48 புள்ளிகள் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 25,200 கிட்ட இருக்கோம். பட் நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்றத டெலிகிராம் சேனலில் பார்ப்போம். முக்கியமான நிகழ்வுகள் நேற்றைய செபியினுடைய நடவடிக்கையில் பிஎஸ்சி என்எஸ்சி இவர்கள் 2 பேரும் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு வீக்லி எக்ஸ்பைரியோட செக்டரை எடுக்கலாம்ன்ற நியூஸை பார்த்தோம். இதில் பிஎஸ்சி கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிற மாதிரி இருக்கிறதால இந்த F&O நார்ம்ஸ் செபி ரிலீஸ் பண்ணதில் பிஎஸ்சிக்கு கொஞ்சம் ஃபேவரபுள் அவுட்கம் இருக்குது. அதனால் இன்றைக்கி பாசிட்டிவில் வர்த்தகமானது. ஐடிடி சிமெண்டேஷன் இன்றைக்கி 20% அப்பர் சர்க்கியூட்டில் வர்த்தகமானது. புதுசாக கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஏஞ்சல் ஒன் புரோக்கிங் நிறுவனம் இந்த செபியினுடைய நடவடிக்கை காரணமாக இந்த லாட் சைஸ் எல்லாம் அதிகம் பண்ண போகிறாங்க அப்படின்ன உடனே அவங்களோட புரோக்கரேஜ் ஃபீஸை வந்து அதிகப்படுத்தினாங்க. அது அவர்களுக்கு ரெவென்யூ அதிகமாக வர்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதால இன்றைக்கும் விலை அதிகரித்தது. ஷிவாலிக் ரசாயன் இன்றைக்கி 8.5% உயர்வு. யூஎஸ்எஃப்டிஏ வந்து இவர்களுடைய ஏபிஐ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி குஜராத்தில் இருக்கிறதுல மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி இன்றைக்கி 6% விலை அதிகரித்து வர்த்தகமானது. எம்காய் குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நிறுவனம் இந்த ஸ்டாக்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்த ஆயில் ப்ரைஸ் வந்து விலை அதிகமாகுது. இதை வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வர்த்தகமானது. பிபிசிஎல் HPCL IOCL நெகட்டிவ். ஆயில் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு அது நெகட்டிவ், பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கம்பெனிக்கு பெனிஃபிட் ஆகும். க்ரூட் ப்ரைஸஸ் வந்து விலை அதிகரித்ததால் ஓவர் நைட்டில் 7% ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து விலை குறைந்தது. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 7%. டாபரை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி 2 பிஸ்னஸ் அப்டேட் மந்தமான சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நெகட்டிவ் சென்டிமெண்ட். ஏஷியன் பெயிண்ட்ஸ் 4% விலை குறைந்தது. மேக்வயர் ஈக்விட்டி ரிசர்ச் நிறுவனம் இந்த ஸ்டாக்குக்கு வந்து வீக் டிமாண்ட் இருக்கிறதா ஒரு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சுவிட்சர்லாந்து கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. ஸ்டாப் லாஸ் லெவல் 75க்கு வந்துருச்சு. நிறைய வியூவர்ஸ் கொஷினும் கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சுவிட்சர்லாந்து வச்சுருக்கோம். நானும் அதை ஹோல்டு பண்ணுறேன். சுவிட்சர்லாந்து அதனுடைய நடவடிக்கைகள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம்? ஏன்னா 75 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 75 ரூபாய்க்கு கீழே போனாலும் நாளைக்கு செல் பண்ண வேண்டாம். கன்ஃபர்மேஷன் கேண்டில் நமக்கு கிடைக்கணும். 75 அப்படிங்கிற ப்ரைஸில் ஒரு லைனை ட்ரா பண்ணுங்கள். நாளைக்கு இந்த 75 டச் பண்ணாமல் கீழே வர்த்தகமானால் மட்டும் நாளைக்கு வந்து ஓப்பனிங்கே ஒரு 73 ரூபா. அதற்கப்புறம் 75க்கே வரலைன்னா ஒரு 2 மணிக்கு மேலே எக்ஸிட் ஆகிக்குங்க. இல்லைன்னா ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட், ரொம்ப அதிகபட்சமான ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அடுத்த லெவல் 65 ரூபாய், 10 ரூபாய் நான் கேப் வைக்கிறேன். 75ல் நீங்கள் ஒரு 30% புக் பண்ணலாம். 65ல் ஒரு 30% புக் பண்ணலாம். 55ல் ஒரு 30% புக் பண்ணலாம். 3 லெவல்ஸ் இருக்குது. இந்த ஒரு லெவல்லையும் கீழே இறங்கி ஏறும் பொழுது நம்ம மறுபடியும் அதை ஆட் கூட பண்ணலாம். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி சுவிட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும். எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டா 3ஆம் தேதி எவ்வளோ பெரிய செல்லிங் பாருங்கள். 15,000 கோடிக்கு வந்து எஃப்ஐஐ செல்லிங் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதில் 12,000 கோடி வாங்கியும் கூட பங்குச்சந்தை 500 புள்ளிகள் சரிவடைந்தது நமக்கு உண்மையிலே கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்றைக்கி விலை சரிவு. க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், சில்வர் எல்லாம் விலை அதிகம். இன்றைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் பிஎஸ்சி லிமிடெட். அந்த செபியினுடைய F&O நியூஸ் காரணமாக இன்றைக்கி பாசிட்டிவ். டாப் கெய்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்ரோநெட் எல்என்ஜி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பெட்ரோநெட் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இந்த ஸ்டாக் ஓப்பன் ஆக ஆரம்பித்தது அப்படின்னா 385 அந்த இலக்கை நோக்கி நகரும். வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி கிரான்யூல்ஸ், மகாநகர் கேஸ், ஜிண்டால் ஸ்டீல்,
அரபிந்தோ ஃபார்மாலாம் பாசிட்டிவ். டாப் லூசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், HPCL, டாபர், GMR ஏர்போர்ட், கோத்ரேஜ் மற்றும் பவர் ஃபினான்ஸு. 52 வீக் ஹை. இதில் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. விஜயா டயக்னோஸ்டிக் வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஜூபிலண்ட், BSC லிமிடெட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸில் ஈக்விட்டாஸ், RBL பேங்க் மற்றும் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தொடர்ந்து நெகட்டிவ். அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் ITD சிமெண்டேஷன். நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை. ப்ரைஸ் ஷாக்கர்ஸ் அப்படின்னா இன்ட்ராடேல ப்ரைஸ் வேரியேஷன் அதிகமாக இருந்த கம்பெனிஸ். ஸ்விங் ட்ரேடிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். BSE நாளைக்கும் ஃபாலோ அப் இருக்கா, நிறைய நியூஸில் வந்துடுச்சு. BSEயை பொறுத்த வரைக்கும் 4080 அப்படிங்கிற லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போனால் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். மறுபடியும் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் 3980 சப்போர்ட் லெவல். மற்றபடி எல்லாமே நெகட்டிவ் தான் இன்றைக்கி. வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கம்பெனியில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஜிண்டால் ஸ்டீல் பார்க்கலாம். ஜிண்டால் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இன்னும் சார்ட் பேட்டர்னில் இன்னும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. 1070 கிராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். கார்ப்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி முடிவடைந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதிக்கு தான் இருக்குது. அகல்யா காலி மற்றும் KPI கிரீன் இது ரெண்டும் 4ஆம் தேதி எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-day மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பெட்ரோநெட் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. சார்ட்டை பார்த்துட்டோம். மற்றபடி பிடி இன்ஜினியரிங், ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வாட்ச் பண்ண ஸ்டாக்கு இன்னும் ரிவர்சல் பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக வரலை. வியூவர்ஸ் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பெரிய அளவு ஃபாலில் இருக்கும் பொழுது ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்ணாதீங்க. டக்குன்னு ஒரு ஃபால் வந்தது அப்படின்னா 20-30% போர்ட்ஃபோலியோ லாஸ்க்கு போயிடும். ஜஸ்ட்டு சும்மா ஸ்டடி மட்டும் பண்ணிட்டுருங்க. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 200-day மூவிங் ஆவரேஜ்லேயும் பராக் மில்க் ஃபுட்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் சார்ட்டில் போட்டு சும்மா மூவ்மெண்ட்டு மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். என்ட்ரி எதுவும் வேண்டாம்ங்கிறது என்னுடைய கருத்து. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணுது. ஜஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள். டாப் பர்ஃபார்மர்ஸ் ஸ்டாக்ஸ் டு வாட்ச். இன்றைக்கி நம்ம 2 ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒன்று பேடிஎம் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பெரிய அளவுக்கு சரிவடைஞ்சு கூட பேடிஎம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஸ்டாக் பல்ராம்பூர் சீனி. எத்தனால் ப்ரைஸஸ் கவர்மெண்ட் அதிகப்படுத்துகிறாங்கன்னு உடனே சுகர் ஸ்டாக்ஸில் ஒரு ரேலி. இன்றைக்கி பல்ராம்பூர் சீனி பெரிய அளவுக்கு பாசிட்டிவில் ட்ரிகர் ஆகலை, பட் அவாய்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு 2 கம்பெனி, ஜஸ்ட் இதை தயவுசெய்து என்டர் ஆகாதீங்க, வாட்ச் பண்ணுங்கள் சும்மா நம்ம மார்க்கெட்டில் டச்சில் இருக்கிறதுக்காக. ஒன்று முத்தூட் கேபிட்டல். முத்தூட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கில் ரிவர்சல் பேட்டர்ன் 20-day மூவிங் ஆவரேஜில் ஸ்ட்ராங்காக இருக்குது. 405ங்கிற ப்ரைஸை கிராஸ் பண்ணிச்சுன்னா 440 நோக்கி நகரும். சப்போர்ட் லெவல் பொறுத்த வரைக்கும் 380 மெயின்டைன் பண்ணலாம். இன்னொரு ஸ்டாக் APL லிமிடெட். இதுவும் ரிவர்சல் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா யூ ஷேப்டு ரெக்கவரியில் இருக்குது. ஒரு 1285 கிராஸ் பண்ணும்பொழுது 1350 நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். புருஷோத்தமன் சார், பால்மர் லாரி ஹோல்ட் ஆர் செல்னு கேட்டிருக்காரு. பால்மர் லாரி எல்லாம் நெகட்டிவில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. பால்மர் லாரி இப்போதைக்கு செல் பண்ணுற இடத்துல இல்லைங்க ப்ரோ, ஹோல்டு பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். மாலதி மேம், வேதாந்தாவில் நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஏன்னா வேதாந்தா டிவிடெண்ட் இருக்குது, வேதாந்தாவை ஹோல்டு பண்ணுங்கள், செல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மெட்டல் செக்டர் மார்க்கெட் பேனிக்காக இருக்கும்பொழுது கூட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. வேதாந்தா என்னையை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்டுக்கு முன்னாடி ஃபால் ஆச்சு அப்படின்னா 475 சப்போர்ட் லெவல். டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வரும், பட் நமக்கு அது டிவிடெண்ட்டில் காம்பன்சேட் ஆகிடும். இந்த 475 முக்கியமான ஒரு லெவலாக மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றபடி ஜனார்த்தனன் சார் ஆவலான் டெக்னாலஜி ஸ்டாக் பற்றி கேட்டிருக்காங்க. ஆவலானை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்க ப்ரோ, 520 சப்போர்ட் லெவல், வெயிட் பண்ணலாம். ராவன் சார் BSC லிமிடெட் ஆல்ரெடி முன்னாடி நியூஸில் சொல்லிட்டாங்க ப்ரோ, சார்ட்டை பாருங்கள். ராஜேஸ்வரி மேம், ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் எக்ஸிட் ஆகலாமா? ஸ்விங் ட்ரேடிங்கில் ஸ்டாக் எக்ஸிட் ஆகணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டாக்குக்கு ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜையோ இல்லை ப்ரீவியஸ் ஸ்விங் லோவையோ ஒரு ஸ்டாப் லாஸாக வைங்க. அதுக்கு கீழே டச் பண்ணாமல் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் இன்ட்ராடேல தான் கரெக்டாக நம்ம வைக்கிற இடத்துல புக் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், லாங் டேர்ம் ட்ரேடிங் இங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸில் ஒரு லைனை ட்ரா பண்ணிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். 7% லாஸ் இருக்கிற இடத்துல 8-8.5% வந்தால் பரவாயில்லை. ஏன்னா சில டைமில் அது ஒரு சிக்னிஃபிகண்ட் லெவலில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். பவுன்ஸ் பேக் ஆகும்பொழுது மனசு கஷ்டமாக இருக்கும், ஐயோ நேற்று விற்காமல் இருந்திருக்கலாமேன்ட்டு. அதனால் ஒரு ஸ்டாப் லாஸில் லைனை ட்ரா பண்ணுங்கள். அந்த லைனை டச் பண்ணாமல் கேண்டில்ஸ் கீழே தனியாக ஃபார்ம் ஆனதுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கிங்க. பட் லாஸ் கொஞ்சம் அதிகரிக்கும், பட் மோஸ்ட்லி நிறைய இடத்துல ரிவர்சல் ஆகிறத நம்ம கேப்சர் பண்ண முடியும்.
ரவிக்குமார் சார், கனரா பேங்க் 121 ரைஸ் ஆகுமா? கனரா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்குது. கனரா பேங்க்கினுடைய சப்போர்ட் லெவல் 105 மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்ரீனிவாஸ் சார், எஸ்ஜேவிஎன் ஹோல்ட் ஆர் செல்? எஸ்ஜேவிஎனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு வந்தாலும் இன்னும் ஒரு 120 ரூபாய் சப்போர்ட் லெவல் நமக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். முஸ்தஃபா அப்படின்றவர் வந்து ஹெட்ஜிங்னா என்னன்னு கேட்டிருக்காரு. ஹெட்ஜிங் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு ஒரு பெரிய லாஸ் வரும் பொழுது அந்த லாஸை தடுக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் சில வேலைகள் பண்ணுறது தான் ஹெட்ஜிங். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவ் ஆகிக்கிட்டே போகுது அப்படிங்கும்பொழுது நாங்கள் விற்கிறதுக்கு வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் பண்ணுவாங்க. நிறைய பேர் விற்றுட்டு வெளியில் வர்றதுக்கு சங்கடப்படுவாங்க. அவர்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபியூச்சர்ஸ்லேயோ இல்லை ஆப்ஷன்ஸ்லேயோ புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஃபியூச்சர்ஸில் இருக்கிறவங்க ஃபியூச்சர்ஸை ஷார்ட் அடிக்கலாம். பட் ஃபியூச்சர்ஸை ஷார்ட் அடிக்கிறது நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஹெட்ஜிங்கில் மோஸ்ட்லி புட் ஆப்ஷன் ஒரு 500 புள்ளிகளோ ஒரு 1000 புள்ளிகளோ தள்ளி ஒரு சின்ன ஒரு லாட்டோ 2 லாட்டோ நம்ம எடுத்து வைக்கும் பொழுது, இங்கே மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஃபால் ஆகும்பொழுது புட் ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். மார்க்கெட் ரைஸ் ஆக ஆரம்பித்ததுன்னா புட் ஆப்ஷனில் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வெளியில் வந்துடலாம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. மகேஷ் அப்படின்றவர் வந்து ரிலையன்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாரு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இப்போதைக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்குது. நாளைக்கு ரிலையன்ஸ் வந்து ஒரு 2850 டச் பண்ணலை. இன்றைக்கே அதுக்கு கீழே தான் இருக்குது. நாளைக்கு ரெக்கவரி ஆகி அந்த லெவலில் டச் பண்ணலை அப்படின்னா நாளைக்கு எக்ஸிட் ஆகிக்கணும். ரிலையன்ஸில் இருந்து ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்கு கவனத்தோடு இருப்போம். யுவராஜ் சார், HAL 20% ப்ராஃபிட் கேன் ஐ புக்? HALஐ பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க ப்ரோ. ஒரு 4000 நீங்கள் இப்போதைக்கு ஒரு சேஃப்டி ரோல் ப்ளே பண்ணணும்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல தவறு கிடையாது. பட் அடுத்த சிக்னிஃபிகண்ட் லெவல் 4050 அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஸ்டாப் லாஸாக இருக்குது. பட் அதுவே 200 ரூபாய். இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்கன்னா நாளைக்கு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது கொஞ்சம் புக் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. கோபிநாத் சார், எக்ஸிகாம் பற்றி கேட்டிருக்காங்க. எக்ஸிகாம் எக்ஸிட் ஆகிக்குங்க ப்ரோ. இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிக்குங்க. லெவல்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஸ்டாக்ஸ் அப்படின்றது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் பை வேணாங்க ப்ரோ. 2வது நாளாக நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. கீழே போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை கேப்சர் பண்ணக்கூடாது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் டோட்டலி அவாய்ட் இப்போதைக்கு. ஆரிஃப் சார், டாடா பவர் டார்கெட் கேட்டிருக்காங்க. டாடா பவர்லாம் நெகட்டிவில் தான் இருக்குது. டாடா பவர் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ப்ரீவியஸ் ஹையை தாண்டணும். 495 அடுத்த டார்கெட்டு. ராஜன் சார், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 65 ஹோல்ட் ஆர் செல்? சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணணும். கரெக்டாக இது வாட்ச் பண்ணுற இடத்துல இருக்குது. கரெக்டாக ஒரு 57 ரூபாயில் ஒரு லைனை ட்ராப் பண்ணுங்கள். இதுக்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். ராஜ்குமார் சார், கேன் ஐ என்டர் கர்நாடகா பேங்க்கு? கர்நாடகா பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா பேங்க் இப்போதைக்கு எக்ஸிட் ஆகிற இடத்துல இல்லை. 224 அப்படிங்கிற விலை வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு கீழே போனால் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கோங்க. கோபால் சார், ரிலையன்ஸ் பவர் அவங்க அந்த டெப்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட்லேயே வர்த்தகமாயிட்டிருக்கு. இது அப்பர் சர்க்கியூட்டுக்கு போகட்டும். பட் என்னென்னா, ஏதாவது ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா அப்படியே ஃபால் ஆகும். பட் எனக்கு ரிலையன்ஸ் பவர் ஃபால் ஆகாது அப்படின்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா, ஒரு ரீசனால் மேலே ஏறிட்டுருக்கு. டெப்ட்டு 0 டெப்ட் கம்பெனியாக மாற்றிட்டாங்க. இதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு ரீஃபார்ம்ஸ் நல்லா பண்ணாங்க அப்படின்னா சுஸ்லான் மாதிரி இந்த ஸ்டாக் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் ஃபால் ஆக ஆரம்பித்ததுன்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காது செல் பண்ணுறதுக்கு. எப்படி மேலே அப்பர் சர்க்கியூட் ஆகிட்டே போகுதோ அதே வேகத்தில் லோயர் சர்க்கியூட் ஆகிக்கிட்டே வரும். அதனால் இதில் என்னையை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாப் லாஸ் 45 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கோபால் சார் சொல்லியாச்சு. கோபாலகிருஷ்ணன் சார், ஃபெட்ரல் பேங்க் பற்றி கேட்டிருக்காரு. ஃபெட்ரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஹோல்டு பண்ணுங்கள். சப்போர்ட் லெவலுக்கு இன்னும் கேப் இருக்குது. 182ன்ற கேப் இருக்குது. தி மானிகுலேட் சார், ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் த லாஸ்ட் டேட் டு பை ஐடிசி ஃபார் டிமர்ஜர்? இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலங்க ப்ரோ. முடிவு தான் எடுத்துருக்குறாங்க. டேட்ஸ் எல்லாம் சொல்லலை. சொன்னது பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெயபிரகாஷ் சார், எல்டிஐ மைண்ட் ட்ரீ பாட் அட் 6193 எல்டிஐ மைண்ட் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ஹோல்டு பண்ணலாங்க ப்ரோ. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 5900 ரூபாயில் ஒரு லைனை ட்ராப் பண்ணுங்கள். அதுதான் ஸ்டாப் லாஸ். ஜெய் சார் வந்து நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் பாட் அட் 6704. நுவாமா 6704 வாங்கியிருக்கீங்க. குரூஷியல் இடத்துல இருக்குது. நாளைக்கு இந்த ஸ்டாக் ஒரு 6300 ஒரு லைனை ட்ராப் பண்ணுங்கள். அந்த லெவலை டச் பண்ணாமல் 2 மணிக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருந்ததுன்னா எக்ஸிட் ஆகிக்கிறது பரவாயில்லை.
காயத்ரி நடராஜன் அப்படின்றவங்க வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பற்றி கேட்டிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் ஆகிக்கிங்க இம்மீடியட்டாக, முக்கியமான லெவல்ஸை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஜபர் முகமது சார், 30 நாட்கள் மற்றும் 200 நாட்களை தொடும் பங்குகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது? ரொம்ப சுலபங்க ப்ரோ. நீங்கள் ஒன்றும் இல்லை, வெப்சைட்டில் போய் மணி கண்ட்ரோல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு போடுங்க. மணி கண்ட்ரோல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த 30 டே மூவிங் ஆவரேஜ், 200 டே மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் லிஸ்ட் ஆகும். அதிலிருந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஒரு சார்ட்டாக எடுத்து, இங்கே கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறதால கனெக்ட் ஆகலை, நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். வியூவர்ஸ் கொஷின்ஸில் ராஜ்குமார் சார், ஓல்டு சேனல் ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ப்ரோ. ஜிஎஸ்பிஎல் ஷேர் பற்றி கேட்டிருக்காரு. ஜிஎஸ்பிஎல் பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். இந்த பாசிட்டிவ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸு 30 டே, 50 டே, 150 டே, 200 டே இது எல்லாமே இருக்கும். மணி கண்ட்ரோல் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு போட்டிங்கனாவே இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு சின்ன ஸ்க்ரீனராக கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜிஎஸ்பிஎலை பற்றி வியூவர் கேட்டிருந்தாரு. ஜிஎஸ்பிஎல் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ப்ரோ, பட் பை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 410 சப்போர்ட் லெவல். மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஸ் டார்கெட் அண்ட் சப்போர்ட் லெவல். மணிகண்டன் சார், மோத்திலால் ஆஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாளைக்கு 710 அப்படிங்கிற விலைக்கு கீழே போயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கணும். கவனத்தோடு இருங்க. டார்கெட் வந்து 830 அப்படிங்கிறது சார்ட்டில் இருக்குது. மேன்கைன் ஃபார்மா சேஃபான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேன்கைன் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இங்கே போட்டுக்கலாம். மேன்கைன் ஃபார்மா கொஷின் என்ன அப்படின்னா, சேஃப் டு பை இல்லைங்க ப்ரோ, பை பண்ண வேண்டாம். பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும் பொழுது தான் பை பண்ணணும். இந்த லைனை டச் பண்ணி 3 நாட்கள் கேண்டில் இருக்குது. அதனால் இந்த லைனை டச் பண்ணாமல், அதாவது 2500ங்கிற விலையை டச் பண்ணாமே மேலேயே இருந்தால் 2 மணிக்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணி வாங்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மலைத்தென்றல் சார் வந்து எஃப்என்டோ செபி ரூல்ஸ் ஆல்ரெடி நேற்று வீடியோவை பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். இது முடிஞ்ச நான் தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன், ஏன்னா வீடியோவினுடைய டைம் அதிகமாகும். அதன் காரணத்தால் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வெயிட் பண்ணுங்கள், வீக்கெண்டில் வீடியோ ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கேத்தலிக் ஸ்டாட்யூ வேர்ல்டு இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் கேன் ஐ பை? இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இன்டகிரேட்டட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது பை பண்ணலாங்க ப்ரோ. யூ ஷேப்டு ரெக்கவரியில் இருக்குது, நல்லாயிருக்கு. மணிகண்டன் சார், கேன் ஐ கெட் அவுட் ஆஃப் ஆயில் ஸ்டாக்ஸ் ஐஓசி மற்றும் கெயில்? அதாவது ஐஓசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் இது டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிற இடத்துல இல்லை. எக்ஸிட் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபாய் ஸ்டாப் லாஸ் லெவல்ஸை பார்த்து எக்ஸிட் ஆகுங்க. நவீன்குமார் சார், பெட்ரோநெட் எல்என்ஜி பை பண்ணலாமா? பெட்ரோநெட் எல்என்ஜி இன்றைக்கி ராக்கெட் வேகத்தில் இன்றைக்கி மேலே ஏறி இருக்குது. நாளைக்கும் பாசிட்டிவில் மொமெண்டம் வந்ததுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் வாங்கலாம், பட் சார்ட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் இடிஎஃப் விச் இஸ் பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் கன்சிடரிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஐடிசி, டேக்ஸ் அண்ட் ஆல் திங்? ஆக்சுவலாக இடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிடையாது. அதனால் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும் பொழுது இடிஎஃப்ஸ் வந்து ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் இன்னொன்று என்னென்னா, ப்ரோக்கரேஜ் ஒரு தடவை வாங்கும் போதும் ப்ரோக்கரேஜ் இருக்குது, அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் பேசிஸில் ப்ரோக்கரேஜ் உங்களுடைய ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறாருன்னா அது உங்களுக்கு இழப்பாக இருக்கும். ஃப்ளாட்டாக ஜெரோதா மாதிரி 20 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். இடிஎஃப் என்னையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. வாசவி அப்படின்றவங்க வந்து எக்ஸைட் மூவிங் அப் பை பண்ணலாமா? எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை பை பண்ணுற இடம் 520 கிராஸ் பண்ணட்டும், அப்போது நம்ம என்டர் ஆகலாம். ஹரிணி மேம் நால்கோ டார்கெட் கேட்டிருக்காங்க. நேஷ்னல் அலுமினியம் நேஷ்னல் அலுமினியம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நால்கோ டார்கெட் கேட்டிருக்கீங்க. ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குங்க ப்ரோ. 10 ரூபாய் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு சேஸ் பண்ணுங்கள், டார்கெட் எதுவும் செட் பண்ணாதீங்க. மணிகண்டன் சார், தனலட்சுமி பேங்க் லாங் டேர்ம் அக்குமுலேட் பண்ணலாமா? தனலட்சுமி பேங்க் ஸ்பெல்லிங் டிஹெச்ஏ தானே. ஸ்டாக் கோடு போட்டிங்கன்னா பரவாயில்லைங்க ப்ரோ, இது வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. மாதவன் சார், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மறுபடியும் பை பண்ணலாமா லாங் டேர்முக்கு? எல்லா வியூவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டிஃபென்ஸ் செக்டர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா டபுள்
நமக்கு வந்த வருமானம் வந்து இன்வெஸ்ட் பண்ணது டபுளாக இருந்திருக்கும். இப்போ ரொம்ப பேனிக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் செக்டரில் இப்போதைக்கு ஸ்டாக் பேஸ்டாக போகாமல் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஃபால்லையும் நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது டிஃபென்ஸ் கேட்டகரியில். மோத்திலால் ஆஸ்வாலில் ஒன்று இருக்குது, ஹெச்டிஎஃப்சியில் டிஃபென்ஸ் ஃபண்ட் இருக்குது. அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் பரவாயில்லைன்னு தோணுது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வேண்டாம். ஒரு வியூவர் வந்து ஓலா பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓலா எலக்ட்ரிக் இல்லைங்க ப்ரோ, எக்ஸிட் ஆகிற இடத்துல இல்லை, பையிங் இருக்குது, பை பண்ணுற இடத்துல இல்லை. ஒரு வியூவர் வந்து ப்ரோ யுவர் சேனல் வில் கம் பேக் ஸ்ட்ராங், ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் 1400 ஷேர்ஸ் கேன் ஐ வெயிட். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வீக்காக தாங்க ப்ரோ இருக்குது. 3 மூவிங் ஆவரேஜும் டச் பண்ணாமல் ஒரு கேண்டில் விழுந்துருச்சு. நாளைக்கு இந்த ஸ்டாக் 470 டச் பண்ணலைன்னா எக்ஸிட் ஆகிக்கிறது பரவாயில்லைங்க ப்ரோ. சார்ட் எக்ஸிட் சிக்னல் தான் சொல்லுது. ரமேஷ் பானு சார் அப்படின்னு ரேஷ்மா பானுன்றவங்க வந்து மிதானி பற்றி கேட்டிருக்காங்க. பை ஆர் அவாய்டு. மிதானியை பொறுத்த வரைக்கும் இல்லை, இப்போதைக்கு பை பண்ணுற இடத்துலையே இல்லை, டோட்டலி அவாய்டு. டியர் வியூவர்ஸ், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம பழைய சேனல் இல்லாததால் நிறைய வியூவர்ஸ்க்கு இன்னும் தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலிமா அவர்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஸ்டடி பர்பஸ்க்காக தான் எல்லா பரிந்துரைகளும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் லிங்க், இதுதான் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை. இதுலேயும் நான் டெய்லி வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுவேன், அதிலிருந்து கூட நீங்கள் வீடியோஸ் பார்க்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.